ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? இந்த வீடியோ நேற்று போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷனு. அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 மகன்களையும் தங்களால் இயன்றவரை நடந்து சென்று சூரியன் மறைவதற்குள் வீடு திரும்புமாறு கேட்டுக்கொண்டார். அதாவது சாம், டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ட்வின்ஸு. அவங்களுடைய அப்பா அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்து போங்க. நடந்து போயிட்டு சூரியன் மறையறதுக்குள்ளே வீடு திரும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He asked the 2 sons to walk as long as he asked the 2 sons, அந்த 2 மகன்களையும் to walk, 2 sons to walk as long as, உங்களால் முடிஞ்ச வரையும், they could, உங்களால் முடிஞ்ச வரையும், as long as, எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் 2 பேரும் நடந்து போங்க. அண்டு ரிட்டர்ன் ஹோம், வீடு திரும்பிடுங்க. பிஃபோர் சன்செட், சூரியன் மறைவதற்குள்ள அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்கிட்டையும் கேட்டுக்கிட்டாராம். ஓகே, அடுத்த சென்டென்ஸு. செல்வம் சென்ற தூரத்தின் விகிதத்தில் பிரிக்கப்படும். அதாவது செல்வம், அவருடைய அமௌண்ட்டு. யாரோடைய அமௌண்ட்டு? சாம் டாமோட அப்பாவோடைய அமௌண்ட்டு. இவங்க 2 பேருக்கும் எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வராங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு பிரிக்கப்படும் சொல்கிறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The wealth would be divided. வெல்த்துங்கிறது ஒன்றும் இல்லை, செல்வம். would be divided, பிரிக்கப்படும். எப்படி அப்படின்னா இன் ப்ரொப்போர்ஷன். எந்த ப்ரொப்போர்ஷனில் அப்படின்னா டு த டிஸ்டன்ஸ் கவர்ட். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான செல்வங்களும் பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த சென்டென்ஸு. போட்டியின் விதியாக நேரத்தை கண்காணிக்க அவர்கள் ஒரு கடிகாரத்தை எடுத்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை. போட்டியோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா டைம் பார்க்குறதுக்கு வாட்ச் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவ்வளோதான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அஸ் அ ரூல் ஆஃப் த காம்படிஷனோடைய ரூல் படி தே வேர் நாட் பர்மிட்டட். ஒரு விஷயத்துக்கு மட்டும் பர்மிஷன் கிடையாது. டு கேரி எ வாட்ச் எடுத்துகிட்டு போகக்கூடாது. டு கீப் ட்ராக் ஆஃப் த டைம், ஏன்னா நீங்கள் டைம் பார்க்குறதுக்கு வாட்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாட் பர்மிட்டட், பர்மிஷன் கிடையாது. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸு. அடுத்த நாள் சாமும் டாமும் நடக்க புறப்பட்டனர். அது ஒரு வெயில் நாளாக இருந்தது. அடுத்த நாள் இவங்க அப்பா இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே சாமுவும் டாமும் நடக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த ஃபாலோவிங் டேனா நெக்ஸ்ட் டே. சாமும் டாமும் செட் அவுட் அப்படின்னா புறப்படுறாங்க. எதுக்கு? டு வாக், நடக்கிறதுக்கு. இட் வாஸ் ரேதர் அ சன்னி டேனா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அன்றைய நாள் முழுக்க ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அடுத்த சென்டென்ஸு. சாம் மெதுவாகவும் சீராகவும் நடந்தார். அதே சமயம் டாம் பந்தயத்தில் வெல்வதில் குறியாக இருந்ததால் வேகமாக ஓட நினைத்தார். மேலும் அவரது தந்தையின் செல்வத்தில் பெரும் பகுதியை வெல்ல நினைத்தார். சாம் ரொம்ப ஸ்லோவாகவும் ஸ்டடியாகவும் போனார். அதே நேரத்தில் டாம் இந்த ரேஸில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக ஓட நினச்சார். எதுக்காக? அப்போ தான் அவருடைய அப்பாவுடைய அமௌண்ட்டை, ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளால் வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சாம் வாக்டு ஸ்லோலி. அவர் எப்படி நடக்கிறாராம்? ஸ்லோவாகவும் அண்டு ஸ்டடிலி, ரொம்ப ஸ்டடியாகவும் நடக்கிறாராம். அதே நேரத்தில் டாம் ப்ரோக் இன்டு எ ஸ்ப்ரிண்ட்டுனா ஒன்றும் இல்லை, வேகமாக ஓடுறது. ப்ரோக் அப்படின்னா செப்ரேட்டாக போகிறாரு, தனியாக போகிறாரு டாமு. அஸ் ஹி வாஸ் பென்ட் ஆன் வின்னிங் த ரேஸில் ஜெயிக்கணுங்கிற ஆர்வக்கோளாறில். பென்ட்னா ஆர்வக்கோளாறு. அண்ட் ஆல்சோ வின்னிங் எ கிரேட்டர் போர்ஷன் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் வெல்த். அப்போ தான் ஒரு பெரும் பகுதி அவருடைய அப்பாவோட செல்வத்துலேருந்து வின் பண்ண முடியும்
அப்படின்னு நினச்சாரு. அடுத்த சென்டென்ஸு, மதியம் வரை எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்து வீட்டிற்கு திரும்புவதற்கு அதே நேரம் எடுக்கும் என்பதால் மதியம் வீட்டிற்கு தொடங்குவது சிறந்தது என்று சாம் அறிந்திருந்தார். அவர் அதாவது சாம் என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்னா, நம்மளால் மதியம் வரையும் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்துட்டு மதியத்துக்கு மேலே வீடு திரும்பிடுவோம், அப்போ தான் டைமுக்கு வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சாம் நினைக்கிறாரு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சாம் நியூ, சாம்க்கு ஒரு விஷயம் தெரியும். தட்டிட்டு என்ன அப்படின்னா, உட் பி ஐடியல் டு வாக், அதாவது நடந்து போகிறது எது வரைக்கும் அப்படின்னா as far as possible, நம்மளால் முடிஞ்ச வரையும், டில் நூன், அதாவது நண்பகல் வரைக்கும், அதாவது மதியம் வரைக்கும் தன்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்து போவோம். அண்ட் ஸ்டார்ட் ஃபார் ஹோம், திரும்ப வீடு திரும்புறதுக்கு அட் நூன், அந்த நேரத்துலேருந்து நம்ம வீடு திரும்பினாதான் as it could take the same amount of time, எவ்வளோ தூரம் நடந்தோமோ அதே டைம் எடுக்கும் இல்லையா? நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோமோ எவ்வளோ டைம் எடுக்குதோ அது நம்ம ஒரு டைம் லிமிட் வச்சுக்கிறாரு. எது அப்படின்னா நம்மளுடைய மதிய டைம் வரையும். ஓகேவா? மதிய டைம் வரையும் அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. மதியத்துலேருந்து திரும்ப அதே தூரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வரணுன்னா அந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் வீடு திரும்ப முடியுங்கிற ஒரு விஷயம் சாமுக்கு தெரியுது. இட் குட் டேக் த சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் இல்லையா? இப்போ எவ்வளோ தூரம் அவர் நடந்து போனாரோ அவ்வளோ தூரத்துக்கான டைம் இருந்தால் தானே வீட்டுக்கு போய் சேர முடியும். அப்பா சொன்ன டைமுக்கு டு வாக் பேக் ஹோம் இல்லையா, வீடு திரும்புறதுக்கு. அதுதான் இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸு, இதை அறிந்த சாம், இதை தெரிஞ்சுக்கிட்ட சாமு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு செல்ல மதியத்தில் வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தார். இதை தெரிஞ்சுக்கிட்ட சாம் என்ன பண்ணார்? மதியம் ஆனதும் வீட்டிற்கு திரும்புறதுக்கு முடிவு செஞ்சிட்டாரு. நோவிங் திஸ், இதை தெரிஞ்சதுக்கப்புறம் சாம் ஒரு முடிவு பண்ணார். டு டர்ன் பேக் ஃபார் ஹோம், வீடு இப்போ திரும்பியே ஆகணும். அட் நூன் ஆயிடுச்சு, அப்போ தான் நம்ம ஸோ ஆஸ் ரீச் ஹோம் ஆன் டைம், அப்போ தான் டைமுக்கு வீட்டுக்கு போய் சேர முடியும் அப்படின்றத இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இருப்பினும் டாம் அதிக செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையால் நண்பகலுக்கு பிறகும் வீடு திரும்ப முயற்சிக்கவில்லை. அதாவது என்னென்னா, டாம் பணம் நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசையால் நண்பகல் ஆனதுக்கு அப்புறமும் வீடு திரும்புறதுக்கு அவர் முயற்சி செய்யவே இல்லையா. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவர்னா இருப்பினும் டாம் வித் ஹிஸ் கிரீட் டு ஏர்ன் மோர் வெல்த், நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசையினால், கிரீடுனா பேராசை, வித் ஹிஸ் கிரீட்னா டாமுடைய பேராசையினால், அவர் என்ன பேராசை? அவருக்கு பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பேராசையினால் டிட் நாட் அட்டெம்ப்ட் டு ரிட்டர்ன் ஹோம், வீடு திரும்பணுங்கிறதே நினைக்க மாட்டேங்கிறாரு. ஈவன் ஆஃப்டர் மிட் நூன், நண்பகல் வந்ததுக்கு அப்புறமும் கூட வீடு திரும்பணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாரு. அடுத்த சென்டென்ஸு, அவர் சாமை விட 2 மடங்கு தூரம் நடந்தார். மேலும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு அவர் வீட்டிற்கு திரும்ப முடியும் என்று நினைத்தார். சூரியன் செம்மஞ்சள் நிறமாக மாறியதை கண்டதும் விரைந்தான். அதாவது என்னென்னா, சாமை விட இப்போ டபுள் மடங்கு நடந்து போயிருக்காரு. ஆனாலும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நம்மளால் வீடு திரும்பிட முடியும்னு நினச்சாரு. ஆனால் சூரியன் செம்மஞ்சள் நிறமாக மாறியதை பார்த்ததும் கடகடகடன் வீட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹி வாக்டு ட்வைஸ் அஸ் லாங் அஸ் சாம், சாமை விட அதிக தூரம், அதுவும் 2 மடங்கு நடந்திருக்காரு நம்மளோட டாம். அண்ட் தாட், என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஹி வுட் ஸ்டில் பி ஏபிள் டு ரிட்டர்ன் ஹோம் பிஃபோர் சன்செட், இருந்த போதிலும் அவர் சன்செட்டுக்கு முன்னாடி வீடு திரும்பிட முடியும்னு நினச்சார். he hurried back when he saw the sun turn orange, சன்னு ஆரஞ்சு நிறத்தை மாறதை பார்த்து அவர் வேகமாக வீடு திரும்புகிறார். he hurried back. அடுத்த சென்டென்ஸ் துரதிர்ஷ்டவசமாக சூரியன் மறைய தொடங்கியதால் அவரால் பாதி வழியில் கூட வீட்டிற்கு செல்ல முடியவில்லை. அவரது பாதையில் மெதுவாக இருள் சூழ்ந்தது. அவர் தனது சோர்வான கால்களை வீட்டுக்கு இழுக்க வேண்டியிருந்தது. துரதிர்ஷ்டவசமாக சூரியனும் மறைஞ்சு போச்சு, அவரால் வீடும் திரும்பலை. அவர் நடந்து வர பாதையெல்லாம் இருளும் சூழ்ந்துடுச்சு. அவருடைய கால்களும் ரொம்ப சோர்வாயிடுச்சு. அந்த சோர்வான கால்களை வச்சுக்கிட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காரு. சரியா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்?
அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக he could not even make it halfway home as the sun started to set. சன்னும் மறைஞ்சிடுச்சு, sun started to set. he could not even make it halfway. வீட்டுக்கு போகிறதுக்கு பாதி வழியை கூட இன்னும் கடக்கலையாம். ஸ்லோலி டார்க்னஸும் என்கல்ஃப்டு ஹிஸ் பாத், இவருடைய வழிபாதை முழுக்க இருள் சூழ்ந்துடுச்சான் ஸ்லோவாக. அண்ட் ஹி ஹேட் டு ட்ராக் ஹிஸ் டயர்டு ஃபீட், அதாவது சோர்வான கால்களை இழுத்துக்கிட்டு போகிறாரு வீட்டுக்கு போகிறதுக்கு. பேக் ஹோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னா, அவர் பந்தயத்தில் தோற்று போயிட்டாரு. அவனுடைய பேராசையினால் ஒரு பந்தயத்தில் தோற்று போயிட்டார். பேராசை இழப்புக்கு வழிவகுக்குமா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மாரல். கதை கருத்துனா மாரல் இல்லையா? கதை கருத்து, மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படிங்க என்ன அப்படின்னா, ஹீ ஹேட் லாஸ்ட் த ரேஸில் தோந்து போயிட்டார். அதற்கு ஒரே ஒரு காரணம் அவருடைய பேராசை தான். க்ரீடு, பேராசை என்ன பண்ணும்? பேராசையினால் இழப்பு தான் நேரிடும் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. சரியா? அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரியா? இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.